வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 மே மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதியும் அந்தமானுக்கு வடக்கு பகுதியும் நிலை கொண்டிருந்த ரேமல் புயல் தீவிர புயலாக நேற்று மாலை வங்காளதேசம் மேற்கு வங்கம் இடையே கரையை கடக்க துவங்கியது. இன்னும் முழுமையாக கரையை கடக்கவில்லை. அதனுடைய மையப்பகுதி முழுமையாக கரையை கடந்தாலும் வெளி சுற்று தொடர்ந்து கடலில் நிலை கொண்டுள்ளது. இன்று வரக்கூடிய மணி நேரங்களில் முழுமையாக கரையை கடந்தாலும் வங்காளதேசத்தில் தீவிர புயலாகவே இன்று பயணிக்க வாய்ப்புள்ளது. நாளை மே மாதம் 28ஆம் தேதி மதியம் வரை தீவிர புயலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மதியத்துக்கு பிறகு படிப்படியாக ரேமல் புயல் செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்காளதேசத்திலும் மேற்கு வங்கத்திலும் கடுமையான காற்றும் மழையும் கொடுக்கும் என்றும் பயங்கர சேதத்தை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலனமழை படிப்படியாக தீவிரம் குறைந்து மே மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சலனமழை தமிழகத்தில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மே 30 விட 31, ஜூன் 1, 2, 3, 4 தேதிகளில் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதிக்கு லேசான மிதமான மழை, சாரல் மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில். இன்று மே மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை விட்டு விட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தமிழக நிலப்பரப்பை பொறுத்தவரை திண்டுக்கல், மதுரை, தேனி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, பட்டுக்கோட்டை, திருச்சி தெற்கு பகுதி இந்த இடங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கூடுதலான பரப்பு என்பது மதுரை சுற்று வட்டாரங்கள், திண்டுக்கல் சுற்று வட்டாரங்கள், மேலும் ராமநாதம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்றுக்கான மழை வரை மட்டுமே அதிகபட்சம் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாளை மே மாதம் 28ஆம் தேதி ஒரு இரு இடங்களில் மட்டுமே தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களிலும், மத்திய மாவட்டங்கள், தெற்கு பகுதி, மேலும் மதுரை சுற்று வட்டாரங்கள், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே மாதம் 28ஆம் தேதி. மே மாதம் 29ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மேற்கு பகுதி, மேலும் வால்பாறை, கொடைக்கானல், நீலகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் அனைத்து நாட்களும் மழை இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 1ஆம் தேதி முதல் தென்காசி கணவாய் பகுதி, ஆரல்வாய் மொழி கணவாய் பகுதி, மேலும் பாலக்காடு கணவாய் பகுதி, இந்த பொள்ளாச்சி, தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மே மாதம் 29ஆம் தேதியிலிருந்து வெப்பச்சலனமழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 29ஆம் தேதி மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 30ஆம் தேதி மேலும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 31ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்று உள்ள பகுதியை ஒதுக்கி மற்ற மாவட்டங்களுக்கு, கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், மேலும் மத்திய மாவட்டங்கள், மதுரை சுற்றியுள்ள மாவட்டங்கள் எல்லாம் காற்று இல்லாத பகுதிக்கு எல்லாம் மழை, வெப்பச்சலனமழை மே மாதம் 31ஆம் தேதி பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மே 31 மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் மாதம் 1, 2, 3, 4 தேதிகளில் தமிழகத்தில் எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து காற்று பகுதிக்கு சாரல் மழையாகவும், மத்திய மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலனமழை பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 4ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு, காற்று பகுதிக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை, மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களுக்கு கனமழையாக வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது.
ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து மீண்டும் தமிழகத்தில் வெப்பச்சலனமழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் படிப்படியாக ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கணவாய் பகுதிகளில் சாரல் மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், அனைத்து மாவட்டங்களுக்குமே மே மாதம் 31ஆம் தேதி வெப்பச்சலனமழை பரப்பில் அதிகரித்து தொடங்க வாய்ப்புள்ளது. ஜூன் 4ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக வெயிலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 1ஆம் தேதி வரை தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களை விட மத்திய மாவட்டங்கள், அதற்கு வடக்குள்ள கடலோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வெயில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் வேலூரில் 41 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னைக்கு அதிகபட்சம் 36 டிகிரி செல்சியஸ் வெயில் வரக்கூடிய நாட்களில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் படிப்படியாக வெயிலின் தாக்கம் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் சென்னை, வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை இந்த இடங்களில் வெயில் அதிகரித்தால் ஜூன் 1ஆம் தேதி முதல் வெயில் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு மே மாதம் 27, 28, 29 தேதிகளில் பெரும்பாலும் தம்புள்ளை, கண்டி, கொழும்பு, நீர்கொழும்பு, ஹம்மந்தோட்டை மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு மட்டுமே கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து சாரல் மழை, மிதமான மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. கிழக்குள்ள பகுதி திரிகோணமலை, அனுராதபுரம், மேலும் அம்பாறை, மட்டக்களப்பு இந்த இடங்களில் மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சலனமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை. யாழ்ப்பாணத்துக்கும் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்களிலும் மழை, லேசான மிதமான மழை யாழ்ப்பாணத்துக்கு வரக்கூடிய நாட்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுபோல் திரிகோணமலை, புத்தளம், மன்னார், அம்பாறை, அனுராதபுரம் இந்த கிழக்கு மாகாணங்களுக்கும் கடற்கரையோர மாகாணங்களுக்கும் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக பெரும்பாலும் தம்புள்ளைக்கு மேற்கு பகுதி, கண்டிக்கு மேற்கு பகுதி, மேலும் ஹம்மந்தோட்டை மேற்கு பகுதியுள்ள மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழை தொடர்ந்து விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு வங்கக்கடலில் கரையை கடந்து கொண்டிருக்கும் ரீமால் புயல் அதிகபட்ச காற்றை கொடுத்து கொண்டிருக்கிறது. வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, மேலும் குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து இருப்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இப்போது கரையை கடந்து கொண்டிருக்கும் ரீமால் புயல் 28ஆம் தேதி வரை அதிதீவிர புயலாகவே நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாக இருக்க வாய்ப்புள்ளது. ரீமால் புயல் 28ஆம் தேதிக்கு பிறகு செயல் இழந்தாலும் தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கிறது. தென்மேற்கு காற்று சற்று கூடுதலாக இருக்கும் என்பதால் அதிகபட்சம் 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் தொடர்ந்து மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடலிலும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய சூரிய உதயம் இன்று மே மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:58. மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6:34. தேய்பிறை. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.